அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டம் தோறும் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை கற்றல் விளைவு திறன்வழி மதிப்பீட்டுத் தேர்வை நடத்தல் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த தேர்வு எந்தெந்த பாடங்களுக்கு நடத்தப்படுகிறது, இது தேர்வு நடத்தப்படும் கால அளவு என்ன, மொத்த வினாக்கள் எத்தனை இருக்கும், இதற்குரிய பாடத்திட்டம் என்ன, வினாத்தாள்களை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது, அடுத்து இந்த தேர்வு எத்தனை கட்டமாக நடைபெறுது என்பது குறித்த பல்வேறு தகவல் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இதற்குரிய வினாத்தாள் அமைப்பு முறையை ஃபஸ்ட்டாக பார்த்தலாம். ஒவ்வொரு கற்றல் விளைவு திறன்வழி மதிப்பீட்டுத் தேர்வும் 40 மணித்துளிகளில் நிறைவு செய்யத்தக்க வகையில் 25 கொள்குறி வகை வினாக்களை கொண்டிருக்கும். ஒவ்வொரு வினாவும் 1 மதிப்பெண்ணை கொண்டிருக்கும். ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியே அச்சடித்த வினாத்தாள்களை வழங்கி அதற்கான விடைகளை அத்தாள்களிலே மாணவர்களை குறிப்பிட செய்ய வேண்டும். இத்தேர்வை வகுப்பாசிரியர் பாட வேளையில் இணைப்பு 1 குறிப்பிட்டுள்ள நாளன்று தவறாமல் நடத்த வேண்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த தேதியில் நடத்தணும்னு சொல்லி நம்ம கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். இந்த தேர்வு நடைபெறுவதற்கான கால அளவு பார்த்திங்கன்னா 40 நிமிடம். மொத்தம் 25 கொஸ்டின் இருக்கும். 4 ஆப்ஷனில் 1 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இத்தேர்வுக்கான வினாக்கள் அந்தந்த வகுப்புகளுக்கான தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்களுக்காக அந்நாள் வரை வகுப்பறையில் கற்பிக்கப்பட்ட கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் அமைந்திருக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்குரிய பாடத்திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு நடைபெறுவதற்கு முதல் நாள், அதாவது என்றைக்கு வரைக்கும் நடத்தியிருந்தோமோ அதிலிருந்து கற்றல் விளைவுகளை சோதிக்கிற அளவில் அந்த கொஸ்டின் வந்திருக்கும். அடுத்து 8வது பாயிண்ட், எவ்வித குறுக்கீடுமின்றி மாணவர்கள் தாங்களாகவே விடைத்தெரிவுகளை மேற்கொள்வதை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்யணும். மாணவர்கள் விடையளித்த வினாத்தாள்களை மீண்டும் பெற்று மதிப்பெண்ணிட்டு வகுப்பாசிரியர்கள் பராமரிக்க வேண்டும். எனவே விடைத்தாள்களை மாணவர்கிட்ட கொடுக்கக்கூடாது. அடுத்து தேர்வுக்கு பின் வரும் கற்பித்தல் நாட்களில் இவ்வினாத்தாள்களில் இடம்பெற்றிருக்கும் வினாக்கள், வினா அமைப்பு, தேர்வுகளில் இவ்வகை வினாக்களை எதிர்கொள்ளும் முறை குறித்து தாங்கள் கற்பிக்கும் பாடத்திட்டனாக அனைத்து ஆசிரியர்களும் தங்கள் வகுப்பறையில் மாணவர்களுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாட வேண்டும். அடுத்து அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களும் இணைப்பு 2 உள்ள வழிமுறைகளில் புலமை பெற்றிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை அனைத்து அரசு பள்ளிகளிலும் கற்றல் விளைவு திறன்வழி மதிப்பீட்டுத் தேர்வுகள் நடைபெறுவதை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் உறுதி செய்ய வேண்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த தேர்வு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமே நடைபெற வேண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தேர்வுக்கான வினாத்தாள்களை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை குறித்து பார்க்கலாம். அனைத்து அரசு பள்ளிகளிலும் கற்றல் விளைவு திறன்வழி மதிப்பீட்டுத் தேர்வுகளை நடத்தல் தொடர்பாக பின்வரும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன கொடுத்துருக்காங்க. 1. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணைப்பு 1 உள்ளவாறு 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கற்றல் விளைவு திறன்வழி மதிப்பீட்டுத் தேர்வுகளை நடத்த வேண்டும். இந்த மதிப்பீட்டுத் தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் அனைத்தும் மாநில மதிப்பீட்டு புலம் வழியாக tn.schools.government.in என்னும் இணையதளத்தில் முன்கூட்டியே பதிவேற்றம் செய்யப்படும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இணைப்பில் 1 குறிப்பிட்டுள்ளவாறு தேர்வு நடைபெறும் நாளுக்கு ஒரு நாள் முன்பாக பிற்பகல் 2 மணி முதல் தேர்வுக்கு முன்பாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் வினாத்தாள்களை பதிவிறக்கம் பணியானது தலைமை ஆசிரியர் முன்னிலையில் செய்திருக்க வேண்டும். வினாத்தாள்களை பதிவிறக்கம் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வான 14417 என்ற கட்டணமில்லா தொலைபேசி சேவையை பயன்படுத்த ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்வு தொடங்கும் நாளுக்கு முன்னதாகவே பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள அச்சுப்பொறியை பயன்படுத்தி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வினாத்தாள்களை வகுப்பாசிரியர்கள் அச்சிட்டு வைத்திருக்க வேண்டும். முதல் நாளில் பிரதி எடுக்கும் போது மாணவர்களின் சரியான எண்ணிக்கைக்கு உரியதை மட்டும் எடுக்க வேண்டும். உடனடியாக இரு ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் உரையில் இட்டு சீலிட வேண்டும். வகுப்பறையில் தேர்வு நாளன்று பிரிக்கும் வகையில் வகுப்பறையாக தனித்தனியாக உரையிட வேண்டும் சொல்லி தேர்வுக்கான நடைமுறைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இணைப்பு 1 பார்த்துடலாம். இந்த தேர்வு பார்த்திங்கன்னா 4 கட்டங்களாக நடைபெறுது. சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3, சைக்கிள் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். லேர்னிங் அவுட்கம் காம்பிடென்சி பேஸ்டு டெஸ்ட் 2024-2025 ஃபார் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரை டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைக்கிள் 1 பார்த்திங்கன்னா 7/10/2024 மண்டே 6ஆம் வகுப்புக்கும், 8/10/2024 7ஆம் வகுப்பு, 9/10/2024 8ஆம் வகுப்பு, 10/10/2024 9ஆம் வகுப்புக்கு நடைபெறுது. அடுத்து சைக்கிள் 2 பார்த்திங்கன்னா 22/10/2024 6ஆம் வகுப்பு, 23/10/2024 7ஆம் வகுப்பு, 24/10/2024 8ஆம் வகுப்பு, 25/10/2024 9ஆம் வகுப்பு. அடுத்து சைக்கிள் 3 26/11/2024 6ஆம் வகுப்பு, 27/11/2024 7ஆம் வகுப்பு, 28/11/2024 8ஆம் வகுப்பு, 29/11/2024 9ஆம் வகுப்பு. அடுத்து சைக்கிள் 4 பார்க்கலாம். 26/1/2025 6ஆம் வகுப்பு, 29/1/2025 7ஆம் வகுப்பு, 30/1/2025 8ஆம் வகுப்பு, 31/1/2025 9ஆம் வகுப்பு.
அதனால் இந்த தேர்வு பார்த்திங்கன்னா 31/1/2025 வரை நடைபெறுவதால் இந்த பிடிஎஃப் வந்து நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. இதனுடைய பிடிஎஃப் காப்பி வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் கூட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலுமே பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. வினாத்தாள் பதிவிறக்கம் எவ்வாறு செய்வது என்பதை குறித்து இணைப்பு டூவில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்வதற்கு exam.tnschools.government.in என்னும் இணைய முகவரியை அணுக வேண்டும். கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட exam.tnschools.government.in என்னும் எம்இஸ் முகவரியை பயன்படுத்தக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இணையதள முகவரியை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து, இந்த இணையதளத்தில் அனைத்து வகை அரசு பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியரின் எமிஸ் கணக்கு எண் வழியாக வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்வது பரிந்துரைக்கப்படுகிறது. தலைமை ஆசிரியரின் எமிஸ் கணக்கு எண்ணை பயன்படுத்த இயலாத அரசு பள்ளிகள் வகுப்பாசிரியரின் எமிஸ் கணக்கு எண்ணை பயன்படுத்தலாம். அடுத்து 3வது அனைவருக்கான உள்நுழைந்தவுடன் காணப்படும் டெஸ்கிரிப்டிவ் பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். அங்குள்ள டவுன்லோடு கொஷின் பேப்பர் பகுதியில் தேர்வு நாளையும் வகுப்பையும் குறிப்பிட்டு தேர்வு நாளுக்கு முந்தைய நாள், அதாவது பிற்பகல் 2 மணி முதல் வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்த பிடிஎஃப் வினாத்தாள்களில் யூடைஸ் எண் இடம்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேர்வு முடிந்த நாளிலிருந்து 5 நாட்கள் வரை விடை குறிப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்வதில் ஏதேனும் சிக்கல்கள் நேர்ந்தால் உடனடியாக 14417 எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்ய வேண்டும். மேலும் தொடர்புடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் தொடர்பில்லாத வேறொரு பள்ளியின் கணக்கிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட வினாத்தாள்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, வினாத்தாள்களை அச்சிடுவதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் தொடர்புடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர்களையும் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற வேண்டும். தேர்வுகளை நடத்துவதில் ஏதேனும் சிக்கல்கள் நேர்ந்தால் தொடர்புடைய மாவட்ட கல்வி முதன்மை அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்து தகுந்த ஆலோசனைகளை பெற வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த பிடிஎஃப்பில் கொடுக்கப்பட்ட எல்லா தகவலையுமே பார்த்தாச்சு. இதை மற்ற ஆசிரியர் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த பிடிஎஃபோட காப்பி தேவைப்படுறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.